வணக்கம் சார். வணக்கம் ஐயா. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ரொம்ப முதல் நாளே அப்படியே பெரிய பரபரப்பாடு அமளியிலே தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். மகாராஷ்டிரா எலெக்ஷன், ஜார்க்கண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அந்த எலெக்ஷன் சார்ந்த டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இடையில அது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அதானி விவகாரம் ஒரு முக்கியமான விவகாரமாக மாறிடுச்சு. அது குறித்து எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. கடுமையாக அமளிகள் முடக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராஜ்யசபாவில் 2 நாள் முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அது குறித்து பிரதமர் பேசும்பொழுது என்ன சொல்கிறேன்னா, வெற்றி பெற முடியாத அந்த ஒரு மனநிலை அவங்க இப்படி பேசுகிறாங்க. அவங்க மக்கள் திரும்ப திரும்ப எதிர்க்கட்சியின் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விரக்தியில் அவங்க இப்படி செயல்படுறாங்கன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த செஷனும் நடக்காது. குளிர்கால கூட்டத்தொடரும் வாஷ் அவுட்டுன்னு கிளீனாக தெரியுது. ஸோ நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது இந்திய மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நாடாளுமன்றத்தின் தாக்குதல்கள் வெளியிலேருந்து வர தாக்குதல்கள் 2001 டிசம்பரில் நடந்த தாக்குதல், வெளியிலேருந்து வந்த தாக்குதல்னா உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிற உறுப்பினர்கள் உள்ளேருந்து சிஸ்டத்தை ரெக் பண்ணுறது, உள்ளேருந்து சிஸ்டத்தை சிதைக்கிற வேலையை எம்பிஸ், எல்லா கட்சி எம்பிஸ் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு பிரதான பங்கு, எதிர்கட்சிகளுக்கு சற்று குறைவான பங்கு. 2 பேருமே ஈக்குவலாக ப்ளைம் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். பெரிய அளவில் ஆளுங்கட்சி, அதற்கு ஓரளவு குறைச்சி நம்ம எதிர்கட்சிகள் 2 பேரையுமே பிளாக் பண்ணணும், 2 பேரையுமே ப்ளைம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். வெறுமனே ஆளும் கட்சியை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிர்கட்சிகள் என்ன செய்வாங்க? அதானி சார்ந்த விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை முதல்ல அப்படி தான் பார்க்கணும். முதல்ல பேச விடணும், நீங்கள் சபையை முதல்ல நடத்த விடணும். கடந்த காலங்களில் பிஜேபி பண்ணதை இன்றைக்கி எதிர்கட்சிகள் பண்ணுது. 2Gயில், காமன்வெல்த் கேம் ஸ்கேமில், அதிலெல்லாம் ஆதர்ஷ் ஸ்கேம்லலாம் பிஜேபி ஒரு செஷனையே வாஷ் அவுட் பண்ணாங்க. அந்த காரியத்தை தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க. சரி, அதானி ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 4 ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்கட்சி ஸ்டேட் கவர்மெண்ட். எதிர்கட்சி வாங்கியிருக்கான். தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட்டில் தான் டான்ஜெட்கோ பேர் அடிப்படுது, கொடிகட்டி பறக்குது. இந்தியா சர்வதேச அளவில் இந்தியாவோட புகழ் கொடிகட்டி, தமிழ்நாட்டோட புகழ், திராவிட மாடல் ஆட்சியோட புகழ் கொடிகட்டி பறக்குது. நியூயார்க் நீதிமன்றத்தில் டான்ஜெட்கோக்கு ஊழல் லஞ்சம் கொடுத்துட்றான். சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட்டு, பிஜேடி பிஜு ஜனதால் கவர்மெண்ட்டு ஒடிசாவில், ஜம்மு காஷ்மீர் பிரசிடென்ட் ரூலு பிஜேபி கவர்மெண்ட்டு. ஸோ 4 எதிர்கட்சி கவர்மெண்ட்டு. சரி, வாங்குறவன் கொடுத்தவனா நீ கழுவில் ஏற்றணுன்ற, அரெஸ்ட் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொல்கிறது வாதத்துக்கு ஏற்றுப்போம், ஃபைன். வாங்கினவன் என்ன பண்ணுறது? அதை பற்றி பேசாமலே போகிறீங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் விசாரணை ஒன்று வேணும். அப்போ அதுதான் அந்த லாஜிக் அதானிக்கு பொருந்தும்ல. அதுதான் கேட்குறாங்க. அதானி சார்ந்த விஷயத்துக்கு விசாரணை செய்யுங்க, அதை பற்றி பேசுங்க. நான் பேசுறதுக்கு நான் ஸ்பேஸே கொடுக்குறேன். அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க நான் ஒன்றும் பிஜேபியை நியாயப்படுத்தலை. பிஜேபி பஞ்சமாக பாதகத்தை பண்ணுறான். எதிர்கட்சி என்ன ஓகே, சரி அவனை பேச விடு முதல்ல. சபை நடக்கட்டும். நீ நடக்கவே விடாமல் போட்டு அமுகலம் பண்ணும்போது, அமளி பண்ணும்போது அவங்களுக்கு வசதியாக போதில்லை. இப்போ என்ன பண்ண போகிறான்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த செஷன் ஒரு 20 நாள் நடக்கும். டிசம்பர் 20 வரைக்கும் போகும். என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் முதல் வாரம் அல்லது அது வரைக்கும் 20 வரைக்கும் போகும். தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் தினம் ஒத்தி வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீ கற்றுன்னுவான். கற்றுக்கிட்டே இருக்கும்போது முக்கியமான பில்லெல்லாம் விவாதம் இல்லாமலே நிறைவேறும். அங்கே தான் போய் முடியும். இதுதான் கடந்த 10 வருஷமாக நடக்குது. இப்பயும் அதான் நடக்க போகுது. இப்போ இந்த இடத்துல ஆக்டிவாக ஒர்க் பண்ண வேண்டியது எதிர்கட்சியோட ரோல் தானே. நான் எதிர்கட்சிகளை மட்டும் குறை சொல்லலை. ஆளுங்கட்சி பிரதான குற்றவாளி, எதிர்கட்சி இன்னும் கொஞ்சம் இமேஜினேட்டிவாக இருக்கலாம். இன்னொன்று, அதானி விஷயத்தில் எதிர்கட்சிகளுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குன்றது என் கேள்வி. ஜேபிசி கேட்குறாங்களா சார்? அதாவது என்ன விஷயம், அதாவது ஆரம்பத்தில் இண்டன்பர்க் வந்துச்சு, அப்போவும் நீங்கள் ஜேபிசி கேட்க, அதை விட சீரியஸான இஷ்யூ. அது சீரியஸான இஷ்யூ. இடையில செபி மீது குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆமாம், அப்போவும் எதுவும் செய்யலை. 3வது குற்றச்சாட்டு பிடிவாத. இவங்க ஏன் ஜேபிசி கேட்குறாங்கன்னா, சத்தியமாக மோடி அதை செய்ய மாட்டார்னு உங்களுக்கு தெரியும். இவங்க அளவில் இவங்க என்கொயரி பண்ணலாம்ல, மாநிலங்களே பண்ண முடியும். இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் மாநிலங்களால் ஒரு என்கொயரியை கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு மாநிலம் அதை செய்யாது. அதானியை பாதுகாக்கிறதுல மோடிக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த சமீபத்திய அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானிக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த வாரண்ட் இஷ்யூவில், லேட்டஸ்ட்டு அதானி இஷ்யூவில் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் சாதகமாக போயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், அதானி இஷ்யூவில் மோடிக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும், அதானியை எப்படியாவது காப்பாற்ற மோடி துடிக்கிறார் என்ற அந்த ஒரு அரசியலும் இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அத்தனை பிராந்திய கட்சிகளுக்கும் லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்க சத்தியமாக ஜேபிசி வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் நிறைவேறாத ஒரு கோரிக்கையை மையமாக வச்சு இவங்க அவையை முடக்குவாங்க. இவங்க தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகளும் இவங்க லஞ்சம் வாங்கின விஷயமும் இதில் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். இதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணுன்றதான் என் பாயிண்ட். நான் அதானிக்கு வக்காலத்து வாங்கலை, மோடிக்கு வக்காலத்து வாங்கலை. பிரதான குற்றவாளி பிஜேபி, அதானி, மோடி தான். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிராந்திய கட்சிகளும் தப்பு செஞ்சுருக்குது, மாநில கட்சிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குது.
இந்த விஷயம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நிறைவேற முடியாத ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டியது. ஸோ எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா புகழும் அதானிக்கும் மோடிக்குமே. அது கீழே இவங்க அவங்கவுங்க அளவில் அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் லஞ்சம் வாங்கின விஷயம் வந்து அப்படியே அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். இறுதியில் முட்டாளாகி நிற்பது இந்திய மக்கள் தான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிறேன் சார். பட் ஆனால் இப்போ என்னென்னா, சரி இப்போ இந்த நேரத்தில் வந்து அதானி விஷயத்தில் ஆளுங்கட்சி அந்த தப்பை மூடி மறைக்க முயற்சி செய்யுது, எதிர்கட்சிகளும் தங்களுடைய ஸ்டேட்டில் அவங்க பண்ண ஒரு தப்பை இதில் மூடி மறைச்சிக்க முயற்சி செய்கிறாங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இதை தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள் பேசப்படாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிடுறீங்க. என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டிய வேண்டியதாக இருக்குது? ஏன்னா லாஸ்ட் டைமும் அமளி வந்து நிறைய பிரச்சனைகள்ங்க. என்னென்ன விஷயம்னு கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி நேரம் கொடுத்துருப்பாங்க. கேள்வி நேரன்றது தான் மக்களவையில் ரொம்ப முக்கியமானது. கேள்வி நேரத்தில் தான் நிறைய விஷயம் கவர்மெண்ட்டோட திசை திருப்ப கவனத்துக்கு வரும். இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த எம்பி கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க உங்கள் தொகுதி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை. அது ஒரு கேள்விக்கு வந்து பதில் தயாரிக்கிறதுக்கு சில ஆயிரம் ரூபாய், கவர்மெண்ட்டுக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு கேள்விக்கு பதிலை தயாரிக்கிறதுக்கு. அதெல்லாம் ரெடியாக இருக்கும். இப்போ இந்த வாஷ் அவுட்டில் அது அத்தனையும் போயிடும். இன்னொன்று எவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை நீங்கள் சாதாரணமாக கேட்குறீங்க. மக்கள் சார்ந்து எத்தனை பிரச்சனை இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளோ இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, எத்தனை பிரச்சனை இருக்குதுங்க நாட்டில். எதை பேச போகிறாங்க இவங்க? எதையுமே இவனுங்க பேச போகிறது கிடையாது. ஆனால் சார், இப்போ சில பிரச்சனைகள்லாம் சீரியஸான பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஆளும் கட்சி பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய அதிசயங்களும் அரசியல் நடக்குது. இப்போ அதெல்லாம் எப்படி? இல்லைங்க, வெற்றி தோல்வி பிரச்சனை கொண்டு வந்து இதில் குழப்பக்கூடாது. நம்ம பிஜேபி எப்படி ஜெயிக்குதுன்றதை வச்சு நாடாளுமன்றத்தில் முடக்கிறதையும், நாடாளுமன்றத்தை பிஜேபி வந்து ரணகலமாக்குறதையும், எதிர்கட்சிகள் வந்து இமேஜினேஷன் இல்லாமல் இவங்க தரப்பில் இவங்க பக்கத்துக்கு இவங்களும் வந்து இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் அள்ளி போடுறதையும் ரெண்டையும் ஒப்பிட முடியாது. தேர்தல் வெற்றின்றது வேறு சப்ஜெக்ட். அதை இதில் கொண்டு வந்து புகுத்தாது. பட் அதை மோடி பேசுகிறாரு, உங்களால் வெற்றி பெற முடியாதனால இங்கே வந்து அது அவர் வழக்கமாக வைக்கக்கூடிய சார்ஜ். நான் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வின்றது 5 நிமிஷத்துக்குனால மக்களவை முடக்கப்படுது. இன்னொரு செஷன் வாஷ் அவுட். அதை தான் நம்ம பேசணும். எவன் ஜெயிச்சான் எவன் தோத்தான்றதை பற்றி பேசலை. வெற்றி பெற்றவன் வைத்ததெல்லாம் வேத வாக்குன்னா நம்ம எதையுமே பேச முடியாது. ஜெயிச்சவன் சொல்கிறதெல்லாம் நியாயம்னா ஒவ்வொருத்தரையும் மோடி ஜெயிக்கிறாரு, அதனால் பேசாமல் இருக்க முடியுமா? மக்கள் பிரச்சனையை பேச தானே உங்களை லோக்சபாவுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அமளி பண்ணி நீங்கள் வந்து தினம் அது வாஷ் அவுட் ஆகுதுன்னா எதுக்கு உங்களை அனுப்பணும்? எதுக்கு இந்த சிஸ்டம்? எதுக்கு ஓட்டு? எவனாவது ஓட்டு கேட்டு வந்தானா நான் அதோடு நிறுத்திக்கிறேன். மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. தினம் போகிறது, அங்கே போய் சபையை நாசம் பண்ணுறது, சபையை வந்து ரணகலம் ஆக்குறது. அதானியோட ஊழல் குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்சிகளே போய் முடக்கிறான். இதை எவனும் கேட்க மாட்டானா? எதுக்கு டிஆர் பாலுவும் திருச்சி சிவாவும் திமுக எம்பிஸ் குதிக்கிறாங்க அதானி டேஞ்சட்கோ பேர் நாருத? இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா? சரிப்பா, அவன் கொடுத்தவனை கழுவில் ஏற்றுறோன்னா வாங்கினவனை ஒரு பகுதியை பேசாமலே போறீங்கன்ற. நான் எடுத்தடுப்பில் கைது பண்ணணும்னு ராகுல் காந்தி உத்தமசீலர். சரி, ரைட் சார். இப்போ அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் தப்பு பண்ணியிருக்காங்க இதில். அப்படின்னா பாஜக வந்து அவங்களோட தவறை சுட்டி கட்டி அவங்கள ஃபர்ஸ்ட் அக்யூஸ் பண்ணல. ஏன் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம அவை முடுக்கிற இடத்துக்கு அவங்களும் நகராங்க பாஜக? ஏன்னா பிரதான குற்றவாளி அவன். சத்தீஸ்கரில் வந்து முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் இருக்கும்போது தான் அந்த பணம் கொடுத்துருக்கான். அதை கடந்து போகிறாருல்ல ராகுல் காந்தி. எடுத்தடுப்பில் கைது பண்ணுறாரு. எடுத்தடுப்பில் எப்படியா கைது பண்ணுவான்? என்ன கேஸ் இருக்கீங்க கைது பண்ணி? நீ நியாயஸ்தனாக இருந்தால் நீ என்ன கேட்கணும்? முழு விசாரணை வேணும் நீ கேட்டினா யோகேஷில் அதான் நீ கைது பண்ணுற. உங்கள் சிஎம் எல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கானே, அதுக்கு என்னப்பா? அவனுக்கு எவனை கைது பண்ணுறது? ரேவந்த் ரெட்டி வெளிப்படையாக சொல்கிறாரு, சிஎம் ஆனால் ஒரே மாதத்தில் அதானியை கூப்பிட்டு பேசுகிறாரு, விருந்து வைக்கிறாரு. ராகுல் காந்தி இப்படி அது வேறு இது வேறுன்றாரு. அதானி முதலீடு இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநில அரசையும் நீங்கள் நடத்த முடியாது. அதுதான் யதார்த்தம். தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட அதானியோட முதலீடு இல்லாமல் இந்தியாவில் எந்த மாநில அரசும் செயல்பட முடியாதுன்றது யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சார், இப்போ இந்திய கூட்டணி குறிப்பாக காங்கிரஸோ இல்லை ராகுல் காந்தியோ அதானி விஷயத்தை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. மோடிக்கு எதிராக பிரச்சார யுக்தியாக அதை திரும்ப எல்லா இடங்களையும் 5 மாநில தேர்தலாக இருக்கட்டும், லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ நடந்த ரீசெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களே. அப்புறம் ஏன் வந்து அதை ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க கையில்? அப்படி தான், அதுதான் போலித்தனன்ற. நான் சத்தீஸ்கரில் காசு பெரிய அளவில் போயிருக்கு. முதலீடுகளை நான் சொல்கிறேன், 50,000 கோடிக்கு மேலே முதலீடு. ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைஞ்சது 50,000 கோடிக்கு மேலே முதலீடுகள், 40,000 கோடிக்கு மேலே முதலீடு. தமிழ்நாட்டில் 42,000 கோடிக்கு மேலே முதலீடுகள் இருக்குது. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு செஞ்ச முதலீடுகள். அப்போ இந்த முரண்பாட்டை எங்கே போய் சொல்லுவீங்க? அதானி தான் மோடி தான் அதானி, அதனால் பேர் மொதானி, யாருக்கு யார் பினாமின்னு தெரியாதுன்றீங்க.
சரி சார், இப்போ ஒரு டவுட். இப்போ மோடி தான் எல்லாத்துக்கும் டிசிஷன் அத்தாரிட்டி, அவர் தான் தலைமை அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து அதானி வழியே தான் நடத்தணும் அப்படிங்கிற அளவில் மாதிரியான சில திட்டத்தை அவர் அமைச்சிட்டாரு. அப்போ அவர் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள் வேறு வழி இல்லாமல் அதை தான் பின்பற்றி போய் ஆகணும். அப்படி ஒரு 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 ஒப்பந்தம் போடணும், மின்சாரம் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் பண்ணணும், அந்த வழியில தான் போட்ட கேளுங்க. இந்த ப்ரெஷர் இருக்குன்றது உண்மை. அதாவது வந்து பிரைம் மினிஸ்டரே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவங்க அதானிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது உண்மை. அதானியை தாண்டியும் சில முதலாளிகள் இருக்காங்க. நீங்கள் ஏன் அதானியை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அப்புறம் இதுதான் உங்கள் தலையெழுத்துனா எதுக்கு எதிர்க்கிறீங்க? எனக்கு வேறு வழியே இல்லை. அவர் எதிர்க்கிறது என்னோட ஜனநாயக கடமை. பட் இந்த விஷயம் வந்து ஒரு நிர்வாக சிக்கல். வசதியான இல்லை, இது வசதியான ஆர்குமெண்ட். அவங்ககிட்ட காசு ஏன் வாங்கினா? அப்போ தனிப்பட்ட ரீதியாக பணம் பெற்றிருக்காங்களா? தனிப்பட்ட ரீதியாக, அதாவது என்ன அர்த்தம்? அதுக்கு ஊழலுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஊழல் வந்து சும்மா வரல. அவன் அந்த சாகர் அதானின்னு அதானியோட அண்ணன் பையனை அமெரிக்காவில் தூக்குறாங்க போன மார்ச்சில், 2023 மார்ச்சில். அவன் மொபைலில் இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் யார் யாருக்கு கொடுத்தான்னு எலக்ட்ரானிக் எவிடன்ஸு, எக்ஸல் ஷீட்டு, ஒயர் எவிடன்ஸு, யார் யார் கூட உட்காந்து அதானி பேசினார், கௌதம் அதானி பெரிய ஒரு பேசினார், மொத்தம் அத்தனை டீட்டெயிலும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போடும். கோர்ட்டில் சும்மா சார்ஜ் ஷீட் போட முடியாது. அதானியை பிடிச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு, ஒரு வெறும் வாய்மொழியாக சொல்கிறாரு, இவனுக்கு இவ்வளோ கொடுத்தான், அவனுக்கு இவ்வளோ கொடுத்தான், அதை வச்சு சார்ஜ் ஷீட் போட முடியாது. எவிடன்ஸ் இருக்கணும். அதுதான் இந்த எவிடன்ஸு, அவன் கொடுத்ததுக்கான எவிடன்ஸு. 2600 கோடி ரூபாய் அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ் அவன் மொபைல்லேருந்து எடுக்கிறான். பட் இது குறித்து கேள்விகளை வந்து தமிழ்நாட்டுடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நோக்கி பத்திரிகைகள் கேட்கும்போது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 3 நாடு வாங்கலை நான் சொல்லுவார். அவர் ஏடிஎம்கே பேரில் தான் நடந்துச்சு. இல்லை புழுகுறாங்க. டைரெக்டாக அதானியோட எங்களுக்கு எந்த லிங்க்கும் இல்லைன்றாரு. டைரெக்டாக உங்களுக்கு அதானியோட லிங்க் இல்லை. சார்ஜ் ஷீட்டை வந்து SECI மூலமாக நீ வாங்கினன்றதான். அதானி உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை, சூரிய மின்சாரத்தை அவன் SECI கொடுத்துறான், சூரிய மின்சார கழகத்துக்கு. சூரிய மின்சார கழகம் இந்த 5 மாநிலங்களுக்கு கொடுக்குது. இந்த 5 மாநிலங்களும் முதல்ல வாங்க தயங்கும் போது ரேட் அதிகம்னு அதானி வந்து இந்த குரூப்ஸுக்கெல்லாம் இந்த 5 மாநிலத்தில் லஞ்சம் கொடுத்தான்றதான் கேஸ். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 1750 கோடி, மிச்சம் இருக்க 500 கோடியை வந்து பிரித்து கொடுத்துருக்கான் 4 மாநிலங்களுக்குன்றது தான் கேஸ். அதுக்கு தான் எவிடன்ஸ். கோர்ட்டுக்கு சும்மா போக மாட்டாங்க. இண்டன்பர்க் ரிப்போர்ட் வெறும் அறிக்கை, அது NGOவோட அறிக்கை. இது அமெரிக்கா அரசு, அமெரிக்க நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு. ஒரு வழக்கை வந்து எவிடன்ஸ் இல்லாமல் போட முடியாது, வாய் வார்த்தையை வச்சு போட முடியாது. சரி, கொடுத்தவனை தானே இவ்வளோ தூரம் சொல்கிற, வாங்கினா இல்லை அவனை என்ன சொல்கிறது? செந்தில் பாலாஜி விஷமத்திரமாக திசை திருப்புறாரு. எங்களுக்கும் அதானிக்கும் சம்மந்தமே இல்லை, உங்களுக்கும் அதானிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நல்லா தெரியும். சார்ஜ் ஷீட் அதானி டைரெக்டாக அதானி கிட்ட நீ வாங்கினு கிடையாது, SEC கிட்ட நீ வாங்கினதுக்கு அதானி கொடுத்தான்றது. டான்ஜெட்கோ பேர் எப்படிங்க சும்மா வரும்? நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேர் வருமா? அதை சொல்லுங்கள். அமெரிக்க நீதிமன்றத்தில் உள்ளூரில் போடலாங்க, 1000 பொய் கேஸ் போடலாங்க. அமெரிக்க நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு தாக்கல் செய்கிற குற்றப்பத்திரிகையில் டான்ஜெட்கோ பேர் எப்படி வரும்? இது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அதிமுக வாய் மூடி மௌனியாக இருக்குது. கூட்டணி கட்சி நிலைய வித்வான்கள் 2 இடதுசாரிகளும், விசிகாவும் காங்கிரஸும். பிஜேபி அவன் கல்பிரிட்டு, அதானியை பாதுகாக்கிறவன். வாயை திறந்த முதல்ல ராமதாஸ் பேசினார், அடுத்து சீமான் பேசினார். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக வாய் திறக்கணும்ல. இப்போ அவங்க வந்து இந்தோனேசியா கிட்ட இருந்து அதானி வழியாக வாங்கின அந்த நிலக்கரியில் அதில் ஊழல் இல்லை, அதனால் அதில் அவங்க அமைதியாயிட்டாங்க. எதுலேயும் அமைதியாயிட்டான் அவன். அவனும் ஊழல், இவனும் ஊழல். அவன் நிலக்கரி ஊழல், நீ மின்சார ஊழல். அவன் வாங்கின ஊழலில் கூட எந்த நாட்டிலையும் அவன் மேலே சார்ஜ் ஷீட் போடலைங்க, நேம் இல்லைங்க. அவன் இருக்கும்போது எந்த கவர்மெண்ட்டுக்கும் வரலைங்க. ஜூலை 21 மார்ச் 23 வரைக்குமான காலகட்டத்தில் தான் இந்த 5 மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஸ்டாலின் அரசு. இது பொய்யா இருக்கலாம், மெய்யா இருக்கலாம், அது வேற. ஆனால் அமெரிக்க நீதிமன்றத்தில் டான்ஜெட்கோவோட பேர் ஊழல் வாங்கின, லஞ்சம் வாங்கின லிஸ்ட்டில் இருக்குன்னா அது சாதாரணமாக ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாத ஒரு கேஸ். இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து இது நடந்ததுன்னா திமுக தமிழ்நாட்டையே அல்லோகோலப்படுத்தியிருக்கும் போராட்டங்கள் மூலமாக. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை பார்த்து ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டதா, நிருபர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து அதானி நீங்கள் தனியாக சந்திச்சிங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த மாதிரி இது வேலையில் கேட்குற கேள்விகளாம் பதில் சொல்லுங்கள். முதல்ல இது என்னங்க பதில்? இது சந்திச்சேன்னு சொல்லுங்கள், சந்திக்கலன்னு சொல்லுங்கள். எதுக்கு எள்ளி நகையாடுறீங்க? சிம்பிள் கொஸ்டினுங்க. இந்த கேள்வி கேட்ட செய்தியாளரே தப்பு, நீட்டி மொழிக்கு கேட்குறாரு. ராமதாஸ் சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கௌதம் அதானி உங்களை சந்தித்தாரா இல்லையா? ஒரே கேள்வி. ஏன் மவுடி மறைக்கிறாங்க? கௌதம் அதானி ஜூலை 10 ஸ்டாலினை சித்தரஞ்சன் சாலையில் சந்திச்சாருன்னு ராமதாஸ் சொல்கிறாருங்க. நீங்கள் அது பொய்ன்னு சொல்லுங்கள், இல்லை மெய்ன்னு சொல்லுங்கள். இது விஷமத்திரமாக திசை திருப்புறீங்க, அவருக்கு வேலை வெட்டி இல்லை, நீங்கள் விஷமத்திரமாக கேட்குறீங்கன்றது என்ன பதில்? அப்போ இந்த தகவலை முதலமைச்சர் மறுக்கலை.
கௌதம் அதானியை ஸ்டாலின் சந்தித்தார் என்ற ராமதாஸோட அந்த கருத்தை ஸ்டாலின் மறுக்கவில்லை. அதுதானே உண்மை. அப்படி தான் பார்த்தோம். வேறு எப்படி பார்க்குறது? இந்த மாதிரி ஒரு சீரியஸ் சார்ஜ் வரும்போது சம்மந்தப்பட்ட உயர் பதவிகளில் இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாக எஸ்ஆர் நோ தாங்க, ஆம் சந்தித்தோம், தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை நாங்கள் சந்திக்கலை, இது அவதூறுன்றாங்க. ஆனால் ரெண்டுமே சொல்லாமல் போகிறீங்கன்னு என்ன அர்த்தம்? கடந்த காலத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதே கேள்வியை திமுக எதிர்த்து கேட்டார். பட் அந்த மாதிரி பதில் எதுவும் வரல. யார் வேணாம் கேட்கட்டுங்க. சிம்பிள். இன்னைக்கு விவகாரம் ராமதாஸ் பற்றி கேட்டது. ராமதாஸ் ஒரு நியாயமான கேள்வியை கேட்குறாருங்க. சித்தரஞ்சன் சாலையில் ஜூலை 10 முதலமைச்சர் ஸ்டாலினை கௌதம் அதானி சந்தித்தார். ஏன் இந்த சந்திப்பு ரகசியமாக வைக்கப்பட்டது? அரசு விவகாரம் என்றால் வீட்டில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுதான் அவருடைய சார்ஜ். கௌதம் அதானி ஸ்டாலினை சந்திச்சாரா இல்லையா? இதுதான் மெயின் கொஸ்டின். ராமதாஸ் சொன்னாரா சொல்லலையா அதெல்லாம் வேறு. நேரடியான பதில் எஸ் ஆர் நோ. அது இல்லையே, கடந்து போகிறீங்க, மறுக்கலையே நீங்கள். கௌதம் அதானி முதலமைச்சரை சந்தித்தார் என்ற ராமதாஸ் கருத்தை ஸ்டாலின் மறுக்கவில்லை. ரைட் சார். இப்போ அதானி அவருடைய சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சீரியஸான சப்ஜெக்ட், ஒரு பெரிய ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் சமீப நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய இந்திய அரசியல் ஒரு முக்கியமான டாக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சி தான் தப்பு பண்ணுது, மோடி தான் தப்பு பண்ணுறாரு, அவர் நண்பர் அவர் மறைக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சி வைக்கிறாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள் ஒரு தரப்புனா எதிர்கட்சியிலே அதில் அக்யூஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கிறேன். அப்போ ரெண்டு பேருமே இந்த ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சவங்களா இருந்தால் அப்போ மக்களுக்கு நீதி அப்படிங்கிற எந்த பக்கத்துலேருந்து கிடைக்கும்? இந்த யாரோட மக்கள் வந்து அதானி மீதான குற்றச்சாட்டை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை நோக்கி இது போகுது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. எனக்கு அதுதான் புரியல. இவங்க அதானி அதானி அதானின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. நியாயங்க, நீ வாங்கியிருக்கியா? உனக்கு இதுக்கு என்னடா பதில்னா? ஒருத்தருமே இன்றைக்கி வந்து 22 எம்பிஸ் வச்சு லோக்சபாவை திமுக முடக்குது. கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் அடிக்கிறாங்க இவங்க. வரும் இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே டான்ஜெட்கோல சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டில் யாருக்கு கொடுத்தான்னு லிஸ்ட்டு வரும். அதை கொடுக்கலன்னா அவன் மாட்டிப்பான். FBI இந்த வழக்கை போட்ட அமெரிக்க அரசு சிக்கலில் மாட்டோம் நீதிமன்றத்தில். என்னாச்சு? ஃபஸ்ட்டு இந்த 5 பேரில் 4 ஒருத்தன் பேரை தான் சொல்லியிருக்காங்க, ஜெகன்மோகன் ரெட்டி பேரை தான். அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 லஞ்சம் கொடுத்த 5 மாநிலத்துலேயும் 5 மாநிலத்துக்கும் யாருக்கு லஞ்சம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது கௌதம் அதானி முன்னிலையில் சம்மந்தப்பட்ட மாநில அரசு உயர் அதிகாரிகள், அங்கே அதிகாரிகள் போது அரசியல்வாதிகள் அடக்கம், அவங்களோட டேர்மில் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னால் பாலிட்டிஷியன்ஸ் இன்க்ளூடட், அவங்களோட கௌதம் அதானி பேசினார். 3 தடவை 4 தடவை பேசினார். அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. சும்மா அள்ளி கொடுத்துடல, லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னால் பேசியிருக்கிறார்கள். சரி சார். பட் எவிடன்ஸ் எல்லாம் மெட்டீரியல் எவிடன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா எதற்காக சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து அதை வெளிப்படையாக மறுக்கிறாரு? அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இப்படிதாங்க சொல்லுவாங்க அவங்க. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? அவன் வாங்கினாலும் இருக்கு கேளுங்க, வாங்கினாலும் வாங்கலன்னுவா, வாங்கலைனாலும் வாங்கலன்னுவாங்க. அதிகாரி அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்னங்க பண்ணுவாங்க? சரி, எப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க? எப்படி இருந்தாலும் இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகாத இருக்கனால இப்போ அந்த பதிலாக இருக்கு. இப்போ அந்த பதிலாக இருக்குது. இப்போ வந்து அவன் வந்து முதல் லிஸ்ட்டில் ஜெகன் ரெட்டியை மட்டும் பேர் சொல்கிறான். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1750 கோடி சந்தித்து வாங்கினாங்க அப்படின்னா அவர் கீழே இருக்க அதிகாரிகள் கொடுத்தாங்க. மற்ற 4 மாநிலத்தை பற்றி ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா, தமிழ்நாடை பற்றி யார் கொடுத்தாங்கன்னு இல்லை. நிறுவனங்கள் பேர் மட்டும் இருக்குது. டான்ஜெட்கோ பேர் இருக்குது. வரும் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டில் வந்தே தீரணும். இல்லாட்டி ஜட்ஜு கேட்பான்ல, இவ்வளோ டீட்டெயிலை சொல்லாமல் எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்? சும்மா வாய் புளிச்சு மாங்காய் புளிச்சுன்னு போயிட முடியாது. அங்கே சொன்னல ஆந்திராவுக்கு, மற்ற 4 ஸ்டேட்டுக்கு நீ சொல்லணும். அப்போ டான்ஜெட்கோவில் யார் வாங்கினான்றது சப்சிக்வெண்ட் லெவலில் வரும் சார். வராமலாம் இருக்காது. ஏன்னா அந்த கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். அதை புரிஞ்சுக்கோங்க. இண்டன்பர்க் ரிப்போர்ட்லாம் ஒரு NGOவோட அறிக்கை. இது அமெரிக்க அரசு அமெரிக்க நீதிமன்றத்தில் போட்ட கேஸில் வாரண்ட் இஷ்யூ ஆகிருக்கு. 21 நாளைக்குள்ளே அதானியும் சாகர் அதானியும் அங்கே அப்பியர் ஆகணும். சம்மன் சர்வ் பண்ணிட்டான் ஆம்படாமட்டில் அவங்க வீட்டு அட்ரஸில். அடுத்தடுத்த ஸ்டேஜில் டான்ஜெட்கோ பேரில் யார் வாங்கினாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போ இவங்க வந்து இப்படி வந்து எவேசிவாக பதில் சொல்ல முடியாது. சரிங்க சார். ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து ஆளுங்கட்சியும் தப்பு பண்ணியிருக்கு, எதிர்கட்சியும் தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னும் போது ஊடகத்தினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஊடகங்கள் கடந்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த விஷயத்தில் ஊடகங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சார்ந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்துட முடியும்? என்ன ஊடகங்கள் ரோல் என்ன? 2 ரோல், 2 பேர். தேசிய ஊடகங்கள்னு கேட்கணும், மாநில ஊடகங்கள். அதான் தேசிய ஊடகங்கள் அதானி வந்து தப்பு பண்ணல, அதானி அவருக்கு சாலிடாக லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்குது, அவர் ஃபைட் பண்ணுவார்னு விவாதத்தை அப்படி கொண்டு போவாங்க. அதானி தப்பு பண்ணல, ஒருவேளை அதானி தண்டிக்கப்பட்டால் இந்தியாவில் வந்து முதலீடுகள் அது பெரிய அளவில் பாதிக்கும், அடிப்படை கட்டமைப்புகளுக்கான முதலீடுகள் சில லட்சம் கோடிகள் இந்தியாவில் தேவைப்படுது, அடுத்த 10 ஆண்டுகளில் அது அதானி தான் செய்ய முடியும், அல்லது அதானி அதில் முக்கிய பங்குதாரர், அதானிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா, நெருக்கடி வந்ததுன்னா அது இந்தியாவில் முதலீட்டு சூழலே பெரிய அளவில் பாதிக்கும்னு அவன் கொண்டு போவான். கோடி மீடியா கொண்டு போவான்.
வட இந்தியாவில் இருக்க கோடி மீடியா வந்து அதானி தப்பே பண்ணலன்னு கொண்டு போவான். அப்படி ஒரு வேளை அவர் தண்டிக்கப்பட்டால் அது இந்தியாவோட முதலீடுகளை பாதிக்கும்னு கொண்டு போவான். மூணாவது என்ன பண்ணுவான், எதிர்க்கட்சிகளும் தானே வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு யார் நியாயம் கேட்குறதுன்ற ஒரு நியாயமான கேள்வி எழுப்புவான். எதுக்கு எழுப்புவான்னா, நான் மட்டும் செய்யலடா நீயும் செஞ்சுருக்கடான்னு மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடியவங்களோட முகத்திரியை கிழிக்கிறதுக்கு அவங்கள கூண்டில் ஏற்றுறதுக்கு அவன் அதை செய்வான். இது பொதுவாக மோடியை காப்பாற்றுற வேலையை அவன் செய்வான். தமிழ்நாட்டு ஊடகங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, அற்புதமான ஊடகங்கள். அதானியை கழுவில் ஏற்றணும், அதானி குற்றவாளி, எல்லா தீமைகளுக்கும் அதானி தான் காரணம். ஆனால் அதானிக்கிட்ட கைவிட்டு வாங்கின டேஞ்சட்கோ பற்றி ஒரு வார்த்தை கூட வராது. இது ஒரு வினோதமான ஊடகச் சூழலாக இருக்குது. அதானியோட விவகாரத்தை பற்றி நீட்டி முழக்கி விவாதம் பண்ணுறாங்க. வழக்கம் போல் 3:2, ஆங்கரும் சேர்ந்துக்கிறாரு 4:2. அதானி டேஞ்சட்கோ பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. டேஞ்சட்கோ பற்றி எதிர்த்தரப்பில் விஷயத்தோடு பேசுகிறவங்கள கூப்பிடாம யாரோ சில அறவேக்காடுங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அவங்க பழைய கதையெல்லாம் இண்டன்பர்க் கதை, இது இந்தியாவுக்கு ஆபத்து, அதானி மீதான இப்போ தாக்குதல், இந்தியாவின் மீதான தாக்குதல்னு போகிறாங்களே ஒழிய இங்கே நாறுத கதை அப்படின்றத பற்றி எடுத்து வைக்க மாட்டேன்றான். ஏன் சார் இந்த மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களை வந்து வலதுசாரிகளும் பாஜக ஆதரவாளர்களும் வந்து உட்கார தான் செய்கிறாங்க. இப்போ அவங்க தெளிவாக அக்யூஸ் பண்ணலாம்ல, இப்போ உங்களோட விஷயம் அவங்கள விஷயம் தெரிஞ்சவங்கள கூப்பிட்றது இல்லை. விஷயம் தெரிஞ்சவங்க கூப்பிட்டா அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதையும் இருக்கிறது இல்லை. அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்ல. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க நல்லா பேசுனாங்கன்னா 3+1 ஆங்கர் உள்ளே பூந்துருவார், அவங்கள பேச விடாமல் அடிச்சிடுவாங்க. ஸோ இது மீடியா ஆங்கிளில் இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து லட்டு மாதிரி கேஸுங்க. இது 3.5 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வரலன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. சுதந்திர இந்தியா வரலாறில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார், ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் நினைக்கிறேன். அதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் யாரோட ஆட்சியிலையுமே இல்லாத ஒரு பெரிய சாதனை இந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழக அரசு நிறுவனம் லஞ்சம் வாங்கிச்சுன்னு சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. ஒரு செய்தின்ற முறையில் இது எவ்வளோ பெரிய செய்தி தான் சொல்கிறேன். இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்தாருன்னா திமுக இதை தெருவாக கொண்டு போய் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டம் பண்ணி 24 மணி நேரம் அதையே பேசி எடப்பாடி ராஜினாமா பண்ணுற வரைக்கும் விட மாட்டோன்னு கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கான அழுத்தத்தை நிமிடந்தோறும் அதிகரித்திருப்பார்கள். அதிமுக வாய் மூடி மௌனமாக இருக்குது. நவதுவாரங்களையும் மூடிட்டு அதிமுக அமைதியாக இருக்குது. லட்டு மாதிரி இஷ்யூ கையில் கொடுத்தா கூட அதிமுகவால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அடிப்படையில் அவங்களும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களால பேச முடியல அப்படிங்கிறாங்க. எதனால் பேசாமல் இருக்கான்றதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்களும் பண்ணாங்களா, அது பண்ணாங்கன்னா அவங்களையும் தூக்கிக்குள்ளே போடு. இன்றைக்கி கதையை பேசுங்க, நார்மலைஸ் பண்ண முடியாது. 14 லஞ்சம் வாங்கினான்றதுக்காக 24 அமைதியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஏன் நீ அமைதியாக இருக்க? ராமதாஸ் ஒருத்தர் தான் அதை கேட்குறாரு. சீமான் கேட்டிருக்காரு நேற்று. முதல்ல கேட்டது அறிக்கை வந்த உடனேயே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண 6 மணி நேரத்தில், அந்த செய்தி வந்த 6 மணி நேரத்தில் டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான். அவர் ஒருத்தர் தான் கேட்குறாரு. அதோட தொடர்ச்சியாக தான் அவர் கேட்குறாரு. முதலமைச்சரை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு அதானி. இன்றைக்கி அதை வந்து முதலமைச்சர் கடந்து போகிறாரு, மீடியா எள்ளி நகையாடுது. ராமதாஸ் எழுப்பினது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பேக்ரவுண்டில் தான் உங்களை முதலமைச்சர் வந்து சந்திச்சதை பார்க்கணுன்றாரு ராமதாஸ். சரி, ராமதாஸ் கௌதம் அதானியும் சிஎம் சந்தித்தது கூட 2ஆவதா வைங்க. ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லாமல் போகிறத கூட 2ஆவதா வைங்க. டேங்கட்கோ பேர் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இதோட போயிடாது. இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதங்களில் டேங்கட்கோவில் யாருக்கு கொடுத்தான்ற டீட்டெயில் வரும். எப்படி ஜெகன் ரெட்டிக்கு கொடுத்தான்ற டீட்டெயில் வந்ததோ அந்த மாதிரி வரும். ஏன்னா அந்த சார்ஜ் ஷீட்டில் அவன் என்ன சொல்கிறான், மறுபடியும் சொல்கிறான், 5 மாநிலத்தில் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றத ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் போட்டு சம்மந்தப்பட்டவங்களோட கௌதம் அதானி முன்னிலையிலேயே பேச்சுவார்த்தை நடந்தது. இதெல்லாம் சார்ஜ் ஷீட்டில் சொல்கிற விஷயங்க. அமெரிக்க அரசு சொல்லுதுங்க. இதை ஒரு கவர்மெண்ட் எப்படிங்க இவ்வளோ தெளிவாக போய் கோர்ட்டில் சொல்லுவான்? பொய்லாம் சொல்ல முடியாதுங்க. எவிடன்ஸுக்கு காரி துப்புவாங்க ஜட்ஜு. எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பேச முடியாது. அதெல்லாம் சொல்லுவேன், வெறும் வாய் வார்த்தையாக வந்தால் போயிருக்க மாட்டான். அவன் மொபைல்லேருந்து எடுக்கிற விஷயம் எத்தனையும், ப்ளஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், மணி ஃப்ளோ எங்கே போயிருக்கு. அவன் ஊரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எங்கே போய் மாட்டினாங்க அதானி? அவன் ஊரில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் பங்கு சந்தையில் பணத்தை திரட்ட போகும்போது அவங்க ஊர் சட்டப்படி அவன் ஊரில் பங்கு சந்தையில் பணம் திரட்டுறீங்கன்னா நீ அவன் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்காமல் இருக்கலாம். வேறு எந்த நாட்டில் எவனுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் அங்கே மாட்டிப்பார். ஏன்னா அவன் என்ன சொன்னான், பங்கு சந்தையில் நீ பணம் திரட்டுறான்னா என் மக்களோட உழைப்பு, நீ இந்த மாதிரி அன்எத்திக்கலாக பண்ணினா அது உன் பிஸ்னஸையே பார்த்திக்கும். அப்போ எங்கள் மக்களோட பணம் இங்கே போகுது. அதனால தான் இப்போ ரொம்ப பேருக்கு இது புரியாது. தமிழ்நாட்டில், ஆந்திராவில், ஒடிசாவில், சத்தீஸ்கரில், ஜம்மு காஷ்மீரில் அதானி பணம் கொடுத்தது, லஞ்சம் கொடுத்தான் அதிகாரிக்கு, அரசியல்வாதிக்கு, அமெரிக்கன் கோர்ட்டில் ஏன்டா கேஸ் போடுறான்?
ஏன்னா அமெரிக்கா சட்டப்படி அவன் ஊரில் போய் நீ ஷேர் மார்க்கெட்டில் இறங்குற பாண்ட் இஷ்யூ பண்ணுறன்னா அவன் கேஷ் போடுவான், அரெஸ்ட் பண்ணுவான், போகலன்னா இவ்வளவும் நடக்கும். அங்கே போய் நீ மாட்டுற. அதான் இன்றைய உலகம் எப்படி இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டில் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஒரு அரசியல்வாதிக்கு, அது மாநிலத்தை சேர்ந்த அரசியல்வாதியோ மத்திய அரசில் இருக்க அரசியல்வாதியோ அவருக்கு லஞ்சம் கொடுக்குதுன்னா அந்த நாட்டுக்குள்ளே அந்த தொழில் குழுமத்துக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருந்ததுன்னா அவன் தப்பிச்சிடலாம், அல்லது அந்த அரசியல்வாதி தப்பிச்சிடலாம். ஆனால் வேறு நாட்டில் மாட்டிப்பான். இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் தான் போய் அதான் எங்கள் விழுதுறா சிக்கிட்டார. ஆமாங்க, யானைக்கும் அடி சறுக்குங்க, வல்லவனுக்கும் வழுக்கு பாறை உண்டு. ஆனால் எவன் என்ன நம்மளை பிடிச்சிடுவான். எவன் அவனுக்கு எவ்வளோ காசு கொடுத்தான்னு டீட்டெயிலாக லிஸ்ட்டு வச்சுருக்கான். லஞ்சம் கொடுக்கறதுக்கான மீட்டிங் எப்போ நடந்துக்கிறதுக்கான மினிட்ஸ் கையில் இருக்குது, எக்ஸல் ஷீட் கையில் இருக்குது, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது. சரி சார், என்னோட டவுட் என்னன்னா வந்து இப்போ இந்த விஷயம் ஒரு சீரியஸான கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னா, அதானியை பாதுகாக்கக்கூடிய வேலையை நீண்ட காலமாக மோடி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து அவர் பாதுகாக்கணும் ஒரு நெருக்கடி வரும்போது அவர் ட்ரம்போட உதவி நாட மாட்டார். இந்த விஷயத்தை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ட்ரம்ப்போ பைடனோ எந்த XYZ காப்பாற்ற முடியாது. ஏன்னா சிஸ்டம் ஸ்ட்ராங்குங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ட்ரம்ப்பே நினைச்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னா நாளைக்கு தூக்கில் போட்டுருவான் நான் சொல்லலை. இதோட ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் அவன் விடுதலை ஆகலாம், இல்லை ஃபைனை கட்டிட்டு வெளியில் வரலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதானி ஜெயிலுக்கு போய்ட்டு வரலாம் சொல்ல. அவங்க சிஸ்டம் படி சில ஊழல் வழக்குகளில் பணத்தை செட்டில் பண்ணிட்டு பெனல்ட்டி கட்டிட்டு வரலாமா. ஆனால் பெனல்ட்டி கட்டினா அர்த்தம் என்ன தெரியுமா? குற்றத்தை ஒப்புக்கிட்டன்னு அர்த்தம். ஜெயிலுக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் குற்றவாளின்னு அர்த்தம். நம்ம ஊரில் லஞ்சம் வழக்கில் காம்ப்ரமைஸுக்கு இடம் கிடையாது. ஒன்று நீ நிரபராதின்னு விடுதலை ஆகணும், இல்லை ஜெயிலுக்கு போகணும். செந்தில் பாலாஜி அதான தப்பு பண்ணார். வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா சரின்னு ஹைகோர்ட் விட்டோன்னா சுப்ரீம் கோர்ட்டு நல்லா தலையில் குட்டு வச்சு தானே திரும்ப அனுப்பினா. அதில் தானே 1.5 வருஷம் உள்ளே இருந்தார். இன்னமும் கேஸ் நடக்குது இல்லை. அமெரிக்க சட்டங்களின்படி சில ஊழல் வழக்குகள், லஞ்ச வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் பெரிய தொகையை ஃபைனாக கட்டிட்டு வெளியில் வரலாம், இல்லை ஜெயிலுக்கு போகணும். நீ ஃபைனாக கட்டினாலே அது தண்டனை. அந்த ட்ரம்ப் நினச்சா கூட இவங்களை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டுக்கு போயிடுச்சுங்க மேட்ரு. அங்கே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குது. ஏதோ நார்த் கொரியா மாதிரி ஒரு கண்ட்ரினா ஜட்ஜு அந்த கிங் பாங்கூங் சொன்னார்னா விட்டுருவான். அதெல்லாம் விட மாட்டான் அவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் பணங்க அது. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு பாண்டை ரிலீஸ் பண்ண போய் இந்த விஷயம் வெளியில் வந்தோன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 600 crores நம்ம இந்தியன் கரன்சியில் பாண்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. இந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்த செய்தி வந்த உடனே அதை வித்ரா பண்ணிட்டாங்க. நீங்கள் அவன் மக்கள்கிட்ட போய் பணத்தை திரட்ட பார்த்தல, விடுவான் அவன். ட்ரம்ப் தான் இதுதான் ஒரு ட்ரம்ப் வந்து ஜனவரி 20 பதவி ஏற்றோன்னே காப்பாற்றிடுறாங்க. ட்ரம்ப் ஏன் உங்களை காப்பாற்றணும்? ட்ரம்ப்புக்கு என்ன லாபம்? முதல்ல ட்ரம்ப் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாருன்னு நினைக்கிறதே ஒரு 10ஆம் பசலித்தனமான கருத்து. இருக்க மாட்டான், ஒருபோதும் இருக்க மாட்டான். அங்கே சிஸ்டம் வேறங்க. அங்கே அவங்க ஒன்றும் யோகி சிகாமணி நான் சொல்லலை. உன்னை எதுக்கு அவன் காப்பாற்றுறான்னு சொன்னேன். அவனுக்கு என்ன லாபம் உன்னை காப்பாற்றி? அதனால் இது வெறும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மாதிரி ரிப்போர்ட்டாக இருந்திருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. அல்லது அமெரிக்க அரசு வந்து வெறும் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. நான் அப்பயும் சொல்கிறேன். இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. எங்கே? கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போனோன்னு ஜுடிஷியல் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. வாரண்ட் இஷ்யூ பண்ணி சம்மன்ஸை சர்வ் பண்ணிட்டான். ஓகே சார், ஒரு சீரியஸான டைமென்ஷனாக இந்த பிரச்சனை நகர்ந்துட்டுருக்கு. இப்போ இது சார்ந்து வந்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தின ரோல், இந்தியாவில் ஏற்பட்ட நீதிமன்றத்தின ரோல் என்னவாக இருக்கும் அந்த விஷயத்தில்? ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தவறு பண்ணியிருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தவறு பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ நீதிமன்றத்தின ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு அதுங்க. இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயக பண்புள்ள எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன் நாட்டில் ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணுவான். ஏன்னா இந்தியாவோட நம்பர் 1 தொழிலதிபர், அவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆகிருக்கின்றது தலைமுனிவு இந்தியாவுக்கு. அப்போ இந்திய மாநிலங்களில் 5 மாநிலங்களில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது இந்திய அரசுக்கு தலைகுனிவு. குறைஞ்சபட்சம் அவங்க என்ன பண்ணணும், செபி ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணணும், இல்லை சிபிஐ வச்சு ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணணும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட், அதானி கவர்மெண்ட்டு செய்ய மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு பெருசாக ஒன்று இதில் அப்படியே அவங்க வந்து இதை சரி பண்ணிவிடுவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. இது எங்கேயோ நடக்கிற கேஸை நான் ஏன் தலையிடணுமோ? லீகலாக பைண்டிங் இல்லாமல் இருக்கலாம், மாரலாக ஒரு பைண்டிங் இருக்குல்ல. இந்தியாவோட மிகச்சிறந்த இந்தியாவோட நம்பர் 1 தொழிலதிபருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆகுதுன்னா இந்த நாடு அதை பற்றி விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்க மாட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் செய்ய வேண்டிய வேலை, நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை அதை செய்ய மாட்டாங்க, கடந்து போவாங்க. மோடி வாயே திறக்க மாட்டார் அதை பற்றி. சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றும் பெருசாக இதில் பண்ணிவிடும் நான் நம்பலை.
இதை பற்றி விசாரணை செய்ய வேண்டிய செபி தான். பட் செபி மீதே ஒரு பெரிய அக்யூஸ் அதான் இப்போ செபி பண்ணணும், இல்லை சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும்னு ஒரு என்கொயரி பண்ணணும். இல்லை இந்தியாவோட மானம் கப்பல் ஏறுதுங்க இன்றைக்கி. இந்தியாவோட நம்பர் 1 தொழிலதிபரும் இந்தியாவோட 5 மாநில அரசுகளும் இன்றைக்கி வந்து நியூயார்க் நீதிமன்றம், அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்தியாவும் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். வாங்கினவன் கொடுத்தவன் 2 பேரை. நீ கொடுத்தவனை பற்றி மட்டுமே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க. வாங்கினவனை என்ன செய்யறது? இது வெறும் விசாரணை தானே. அப்போ அதானி மட்டும் எதுக்கு தொடர? நிரூபிக்கப்படும் வரையில் ஒரு நிரபராதான்ட்டாங்க, நிரூபிச்சுட்டு வரட்டும். அப்போ அதானியை பற்றி பேசாத. நீ ஒரு பக்கம் அதானியை கழுவில் ஏற்றுவ, அதானி அதானி அதானின்னு பார்லிமெண்ட்டில் கத்துவ, அதானி தான் இந்தியாவை கொள்ள வச்சிட்டாருன்னு பேசுவ. இன்னொரு பக்கம் அதானி கிட்டது நீ லஞ்சம் வாங்கினேன்னு அமெரிக்க அரசு சொல்லுது, அமெரிக்க நீதிமன்றம் அரெஸ்ட் வாரண்ட் அதன் அடிப்படையில் இஷ்யூ பண்ணுது. இங்கே வாங்கினவன்லாம் கத்துறான் அதானி அதான். இது இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது. எவன்லாம் அதானியால் பலன் பெற்றானோ அவங்கெல்லாம் அதானி 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 கத்துறாங்க. இது என்ன மாதிரியான கிளவர் டைவர்ஷன் பாருங்கள். உங்கள் பேர் இருக்கு இல்லைங்க, அப்புறம் நீ எப்படி அதானியை பற்றி பேசுவ பார்லிமெண்ட்டில்? அப்போ அது வெறும் குற்றச்சாட்டு தானே. அதானி எங்களை பற்றி டான்ஜெட்கோ பற்றி சொன்னது குற்றச்சாட்டு, ஆதாரம் மட்டும் தான். அப்போ அதானியை பற்றி சொன்னதும் குற்றச்சாட்டு தான். எது குதிக்கிற? அங்கே வழக்கு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, பார்லிமெண்ட்டை முடக்காத, பார்லிமெண்ட்டை நடக்கட்டும். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? இந்த குறைஞ்சபட்ச நேர்மை யாரும் எதிர்கட்சிகளுக்கு இல்லை. இந்த சீரியஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எதை நோக்கி நிற்கிறது? இன்னும் எவ்வளோ நாள் பார்லிமெண்ட் முடக்கப்படுது, பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசப்படுதா இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இல்லையா அப்படிங்கிறதாவது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி சார்.